தலை போகுது இல்லை அந்த பேக்ல தான் வரும் எடுத்து ஓட்டுறான். இப்படி அந்த இடத்துக்கு செல்லப்பட்ட நிகழ்மத்துவம் இல்லை. எவ்வளோ பெரிய நிகழ்வு. நாங்கள் தண்ணியை குடிக்கிறோம், சிறியா போகுது. இதுக்கு நாங்கள் இந்த ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பெரிய வந்தார் ஒரு பயணம் அவர் சென்ற விஷயம் தான். நாங்கள் சரி இயற்கை நேச்சர் தண்ணியை பிடிக்கிறோம், சிறியா போகுது, திரும்புறோம், பெரிய மனமாக போகுது. இது இயற்கை. அப்படி ஒரு முஸ்லீம் எப்படி நினைக்கணும்டா இது அல்லாவுடைய நிர்மதி. அல்லாடைய அந்த சிறுநீர் போகிற டைமுக்கு போகலன்னா அந்த மனிதன் எவ்வளோ கஷ்டப்படுறது. எத்தனை வைத்தியர்கள் போவான் அது குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த போகக்கூடிய சிறுநீர் போகலாட்டி அதெல்லாம் கஷ்டம் உண்டு. ஒவ்வொருத்தரும் அவங்க பேச்சு இதெல்லாம் அல்லாடைய நிர்மதி. தாமத தண்ணி பிடிக்கிற பசிக்கிற போது தீய பல விஷயங்கள் அதில் விசேஷமான நியமத்தை என்னன்னு சொன்னால் உலகம் சொல்கிறாங்க அதில் எங்களுக்கு ஈமானம். நாங்கள் யாரும் விரும்பல இந்தியாவில் நான் முஸ்லீமாக பிறக்கணும், ஒரு முஸ்லீம் தாய் தாப்பான வயிற்றில் பிறக்கணும், அல்ல ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறக்க வச்சாரு இதெல்லாம் ஒரு நியமத்தை வந்து வீட்டோம். அவ்வளோ பொறுமை. நாம் ஈட்டர் இடையில ஒரு பௌத்த நாடு 180 வீதம் பௌத்தர்கள், கிறிஸ்டியன்கள், இந்துக்கள். அப்போ நாங்கள் ஒரு 20 நிமிஷம் சில படத்தில் 19 நான் பயணிக்கு போனால் 20 வருஷத்துக்கு 2 லட்சம் இருக்கிறோமே. அது எவ்வளோ பெரிய ஒரு முஸ்லீம் தான் பிரியாணி வாழ்றது அந்த எங்களை தேர்ந்தெடுத்திக்கிறான். ஒரு கல்மாசி அம்மா பார்க்குற பௌத்தியை தேர்ந்தெடுத்திக்கிறான். சுத்தமாக இதை பற்றி தான் ரசூல் கவலைப்பட்டாங்க. ஒவ்வொருத்தரை பற்றி ரசூலாங்கிட்ட ஒரு கவலை இருந்துச்சு. இவர் கல்மா சொல்லி இவர் சொல்கிற அறியோன்னு ஒரு கவலை நம்பிக்கை இருந்துச்சு. அதான் கூட சொல்லுவாங்க நீங்கள் ஒரு யாருக்குள்ள நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் அவ்வளோ கவலை இது ஒவ்வொருத்தரும் சாத்து வரணும், நீனை படிக்கணும், அல்லாத சுஜு செய்யணும். இதுதான் நம்பிக்கை கவலை இருந்துச்சு. இப்போ டைமில் உள்ள வரணும் யகுதின்னு சொன்னால் உலகத்தில் அவங்கள மாதிரி ஒரு மோசமான மக்களுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். மஸ்ராக்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் யகுதி அவங்கள மாதிரி மோசமான மக்கள் இல்லை. இதான் சொல்லுவாங்க இதுக்குள்ள லட்சக்கணக்கான பேரை கொண்டு போட்டு ஒரு கோரை வச்சா நான் செஞ்சது சரியான முடிவு நீ பார்க்குற மாதிரியா நான் தாத்தா நடக்கிற அநியாயம் அவ்வளோ பெரிய யகுதி. அந்த டைமில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தான், மத்தியினாலும் இருந்தான் யகுதி எல்லாமே. ரசூலுல்லாஹி யகுதிக்கிட்ட கடன் கட்டிக்கிறான், கடன் கட்டி அவன் கொடுத்து நீக்கிறான். அப்படித்தானே கட்டிக்கிறான். அப்போ இந்த ஒரு வாலிபர் வருவான் ஒரு மொழி அதை கூட ரசூலுல்லாஹி திருப்பத்துக்கு வரும். அவளை இந்த புள்ளி களிமா சொல்லி மௌத்தாகும். அப்போ ஒரு நாள் விசாரிக்கிறாங்க. இது வந்து கொண்டு இருந்த கொடிய காலையில் சாப்பத்துக்கு விசாரிக்கிறான். நாங்களாம் அப்படி அந்த பள்ளியில் மசூரை கூட சுபம் கேட்போம். யாரும் நிற்கிறாங்க, வந்தாங்க, நோயாக நிற்கிறாங்க. அப்படி அது இருந்தால் டக்குனு ஒரு கஷ்டம் நடந்து பார்த்துக்குவாங்க. அதில் நோயை விசாரிச்சு வாங்கணும். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி விசாரிக்கிறது யாரும் இன்னும் அந்த பிள்ளையை காணது யாரும் சொல்லுவாங்க. நல்லா நோயில் அந்த பிள்ளை சீரியஸ் அப்படி போய் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையோட வாப்பா வைக்கிறாரு. ரசூலுல்லாஹி போகணும் இந்த பிள்ளைக்கு கல்மா சொல்லி இந்த பிள்ளை பார்த்து தப்பு பண்ண போத்த ரசூலுல்லாஹி பார்க்குறாங்க, பிள்ளையை பார்க்குறாங்க. வாப்பா அந்த மாதிரி கொடுத்துட்டாரு. அப்துல் காசிம் பார்த்து ஏசி போட்டு அப்துல் காசிம் மகன் வச்சு காசிம் வாப்பா இங்கே அப்படித்தான். சில பேர் பதவிலாம் பேர் தெரியாது சொல்லுவாங்க, இல்லாத வாப்பான்னு சொல்லுவோம். 4-5 பிள்ளைங்க அந்த ஃபேமிலியில் அவருக்கு ஃபேமஸ் ஆகிப்பாரு மசாரு யாரும் பாப்பா இல்லாத வாப்பாடுவான். இது மாதிரி அந்த காலத்தில் முடிஞ்சிருக்காங்க சொல்லுவாங்க. சரி அவங்க உள்ள காசிம் வாப்பட மாற்றி எடுத்துக்கணும். கைமாசினாங்க உள்ள களிமான மோத்தா போச்சு இஸ்லாம் வாராங்க கேட்கறாங்க. என்ன அது ஒரு சந்தோஷம். நரகத்தில் ஜீவித்திருக்கிறதுக்குள்ளே நான் சொல்றது கண்டிப்பாங்க. எவ்வளோ கவலை சுசலாசிக்க கவலை அந்த ஒவ்வொரு பேரை பார்த்து கவலை பண்ணுவோம். அது ஒரு காரணம் ரசூலுல்லாஹி அஹ்லா